சொல்லாமலே படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பாராட்டு யார்கிட்டேருந்து கிடச்சிது உங்களுக்கு? சௌத்ரி சார் வந்து கடைசியாக ஃபைனல் மிக்ஸில் வந்து படம் பார்த்தாரு. அதுக்கு முன்னாடி சார் நான் வந்து இப்போ அவர்கிட்ட போய் எனி பஸ் ஸ்டாண்ட், ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் கார் விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு, விண்ட்ஷீல்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டு கேட்பார். யாரா பஸ் ஸ்டாப்பில் இருக்க யாராவது ஒருத்தர் வந்து சார் இது என்ன படம் சார் கேட்கலடா அந்த பாட்டு ஓகே கிடையாது. ஸ்ரீகாந்த் யாருடைய தேர்வு? என்னுடைய தேர்வு தான். அந்த பையனை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு அப்போ இருந்த நாலெட்ஜில் வந்து எனக்கு அழகாக இருக்கான்னு தெரியுது. ஆனால் நம்ம ஆளுங்க தானே நம்மளை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. சௌத்ரியை சந்தித்து கதை சொல்லக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அப்போ பாலசேகர், நான், தினந்தோறும் நாகராஜ், களஞ்சியம், கருணாகரன், எங்கள் தெலுங்குல அவர், இவங்க எல்லாமே ஒன்றா உட்காந்து கதை பேசுகிறக்கூடிய காலகட்டம் சார் அது. அந்த டைமில் பாலசேகர் வந்து படம் பண்ணி லவ் டுடே பண்ணி ஹிட் ஆகிட்டார். கவிதாலயாவுக்கு போயிட்டார். இங்கே சௌத்ரி சார்ட்டு பண்ணிட்டு அங்கே கவிதாலயா 2வது படம் பண்ணிட்டுருக்காரு. அப்போ நான் கதை பண்ணி முடித்தோன்னா அவர்கிட்ட கன்னிராஜன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் சொன்னார், ஏன் நீங்கள் ஏன் அப்செட் ஆகி உட்காந்துருக்கீங்க, அதான் உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கார் பாலசேகர், அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னா. பாலசேகரை போய் பார்த்தேன். அப்படியா, சரி வாங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். நீங்கள் இந்த போக் ரோடு ஆஃபீஸ்க்கு நாளைக்கு 12 மணிக்கு வந்துருங்க அப்படின்னாரு. பாலசேகர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப, சார் கதை கேட்டேன் சார், சூப்பராக இருந்தது சார் சொல்லிட்டேன். நானே அவர் என்கிட்ட கதையெல்லாம் கேட்கல, சூப்பராக இருக்குது சார் நீங்கள் கேளுங்க சார் அப்படின்னா. சரி வாப்பா நீ சண்டே வா அப்படின்னாரு. 4 சண்டேவே போகிறேன், நெக்ஸ்ட் சண்டே பார்க்கலாம், நெக்ஸ்ட் சண்டே இப்படியே தள்ளிக்கிட்டே போகுது சார். அப்புறம் ஒரு நாள் வந்து நீ போக் ரோடு ஆஃபீஸ் வந்துரு அப்படின்னாரு. அல்ல என்னை பார்த்தோன்னே சார், வசந்த் அசிஸ்டண்ட்டா, கொஞ்சம் கிளாஸாக பண்ணி வைப்பா நீங்கள்லாம் அப்படின்னாரு. அவருக்கு அப்படி ஒரு மைண்ட் செட்டு சாருக்கு. நான் அதுக்கு பதிலே சொல்லலை, பேசாமே இருந்தேன். சரி நீ வந்துடு அப்படின்னாரு. நாங்கள் போயிட்டு கதை சொன்னேன். இன்டர்வல் நிறுத்தினோன்னா, சரிப்பா மீதி நான் நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடு, போக் ரோடு ஆஃபீஸ் வந்துடு, நீ அங்கே கேட்டலாம் அப்படின்னாரு. இப்போ நான் எனக்கு பயம் என்னடானா, இவர் பாலசேகர் சொல்லியே இவரை மீட் பண்ணுறதுக்கு 4 வாரம் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் கேட்டிருக்க, செகண்ட் ஹாஃப் இனிமேல் எப்போ கேட்பார், இதனுடைய கண்டினியூவேஷன் என்ன மைண்ட் செட்டில் இருப்பாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். நிறைய பேர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறாங்க. அவர் உள்ளே வந்தார். நீ வாப்பா அப்படி என்னை பார்த்தவொடனே கூப்பிட்டு போனார். பின்னாடி நேராக அவரோட ரூமுக்கு போகாமல் பின்னாடி ரூமுக்கு போனார். போயிட்டு உட்காரு, அந்த பையன் வந்து ஊர்லேருந்து வந்தான், சென்னையில் வந்தான், ஃப்ரெண்டுங்கள்லாம் அவனை இன்ஸ்டால் பண்ணானுங்க அப்படி சொல்லிட்டு நேற்று என்ன கதை சொன்னோம் அந்த இன்டர்வல் வரைக்கும் அவரே ஒரு 10 நிமிஷத்தில் கதை சொல்லி நிறுத்தினார். அதுதான் சார் அவர்கிட்ட சார். அவர் இவ்வளோ 99 படம் 97 படமோ 98 படமோ 99 படம் பண்ணிட்டு இருக்காங்க. 99 படம் பண்ணிக்கிறேன் சார். அவ்வளோ ஃபோக்கஸ் சார், ஒவ்வொன்றிலையும் ஃபோக்கஸ் இருக்கும் சார் அவருக்கு. சார் இந்த பாட்டுப்பா இப்படி கூடாதா, அச்சம் என்பது மழமையடான இழுப்பார் சார் அவர். ஐயோ நான் என்னடா அது எங்கே ராஜஸ்தான்லேருந்து எப்போ இதை வந்து கற்றுக்கிட்டாரு, பேஷன். அந்த மாதிரி அவர் கதை சொல்லி இன்டர்வல் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தினார். அப்புறம் செகண்ட் ஹாஃப் கதை சொன்னேன். நீ நம்ம பையன் லிவிங்ஸ்டன் இருப்பான், அவன் தான் சொன்னார் அவர் சார். அவங்க நீ அவர்கிட்ட போய் கதை சொல்லு அப்படின்னாரு. நான் போகிறேன். அவர் ஒரு படம் முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி சுந்தர புருஷன் முடித்து ஹிட்டில் இருக்கார். பெரிய அந்த அடுத்த படத்துக்கான டிஸ்கஷனில் இருக்கார். அவர் என்னை ரிசீவ் பண்ணுறது, சௌத்ரி சார் கதை சொல்கிறது, சொல்லுங்கள் உட்காருங்க சொல்லுங்கள், இப்படி தான் கேட்குறாரு. விருப்பம் இல்லாமல் கேட்குறாரு. ஏன்னா அவர் படத்தை அவர் டைரக்ட் பண்ணுற படத்தை அவர் நடித்து அப்படி தான் அவருடைய விருப்பமாக இருந்தது. நான் பாட்டு கதை சொல்ல ஆரம்பித்தேன். சொல்லி முடித்தோன்னே அப்படியே பாட்டார், எத்தனை நாள் ஆச்சு இந்த கதை பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டார். அது மட்டும் தான் கேட்டார் சார். அதுக்கப்புறம் அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அருமை, பயங்கரமாக இம்ப்ரெஸ். அதான் சார் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் சார், நம்ம வந்து தெளிவாக இருந்தோம்னா, தெளிவாக கூட சார் நாம் கனெக்ட் ஆகணும் சார். அது உண்மை. ஒன்று ப்ரொடியூசர் கனெக்ட் ஆகணும், ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் கனெக்ட் ஆகும், அப்புறம் அது வந்து மக்கள் கூட கனெக்ட் ஆகணும். இந்த
ஒரு ஏன் மற்றவங்கெல்லாம் டைரக்டர் ஆகாமல் இருக்காங்க, ஒரு சிலர் மட்டும் டைரக்டர் ஆகுறாங்க. ஒரு 1000 பேர் ட்ரை பண்ணால் ஒரு 5 பேர் தான் டைரக்டர் ஆகுறாங்க. ஒய் அப்படின்னா அதுக்கு பதில் எனக்கு இப்பயும் தெரியல சார். ஒன்றே ஒன்று மட்டும் தெரியுது, அவங்களுக்கு பல்ஸ் தெரியுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது சார். அந்த பல்ஸ் வந்து பழைய சோறு இல்லை, புதுசான ஒரு விஷயத்த ஆனால் பல்ஸில் கொடுக்குறாங்க. பல்ஸை பிடிச்சி இது ஒர்க் அவுட் ஆகும்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால தான் சிறையும் ஓடுது, லப்பர் பந்தும் ஓடுது, புதுசாக ஓடுது. ஸோ அப்படி சொல்லாமலேக்கு வந்து அந்த தன்மை இருந்ததுனால அது அங்கே கிளிக் ஆகிடுச்சு. எவ்வளோ நாட்கள் பிடிச்சி சொல்லாமல் எழுது உங்களுக்கு? சார் அதான் சார் 50,000 எனக்கு கொடுத்தானும் இல்லை, அதனால ஒரு 5-6 மாதம் ஆச்சு சார். 5 மாதம் ஆச்சு. முதல் படத்தை இயக்கிய அனுபவம் எப்படி இருந்தது? எனக்கு எந்த பயமும் இல்லை சார். நான் பாட்டு ஷார்ட் பிரிக்கிறேன், நான் பாட்டு ஸ்கெடியூல் பிரிக்கிறேன். அதான் வசந்த் சார் ஒரு படம் ஒர்க் பண்ண போகும் சார் வசந்த் சார்கிட்ட. எல்லாமே நீங்கள் கற்றுக் கொடுக்க மாட்டார், நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, தெரிஞ்சே ஆகணும் நீங்கள். புரியுது. ஸோ எனக்கு எந்த பயமும் இல்லை, எந்த ஷார்ட் எடுக்கணும் மட்டும்தான். நான் பாட்டுக்கு எனக்கு அப்போ எல்லாம் ஃபிலிம் தானே சார். அப்போ மத்தியானம் வரைக்கும் ஷூட் பண்ணது போயிட்டு பிரிண்ட் போட்டு சௌத்ரி சார் பார்க்குறாருங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ மத்தியானம் வரைக்கும் ஷூட் ஆனது ஈவினிங் பார்த்துட்றாரு, அவர் பார்த்துட்டார். ஏன்னா படம் இவன் கரெக்டாக பண்ணுறானா அப்படின்ட்டு. ஸோ எனக்கு எந்த தயக்கமே இல்லாமல் சார், ஒன்றும் பிரச்சனையே இல்லாமல் இருந்தது சார். எப்படி அந்த கதாபாத்திரத்தை ஒரு பக்கம் லிவிங்ஸ்டன் 2 பேரும் கௌசல்யா 2 பேரும் கேரி பண்ணாங்க? அதான் சார். இப்போ வந்து லிவிங்ஸ்டன் சாருக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த படத்தை இன்னும் ஹியூமராகவே, இன்னும் பயங்கர ஹியூமராக எடுத்துகிட்டு போகணும். எனக்கு இவன் ஒரு பெயிண்டர், பேசிக்கலி பெயிண்டர். ஸோ அதிகமாக குணங்கித்தனம் பண்ண மாட்டான் அப்படிங்கிறது என் மைண்டில் இருக்கு. சார் வந்து இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போகணும் அவர் நினைக்கிறாரு. ஸோ பிகினிங்கில் அந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது சார். அதுக்கப்புறம் சொல்லி புரிய வச்சோன்னா அவர் ஒருத்தர், சசி நல்ல வேலை நீ என்னை வந்து ஒரு சைடுக்கு இழுத்துட்டு வந்துட்டேன், இல்லாட்டினா இது 10-11 போயிருக்கு இந்த கதை அப்படின்னாரு. இல்லை கௌசல்யா மேடம் அப்போ வந்து பயங்கர பீக்கில் இருந்தாங்க, அந்த காலமெல்லாம் காதல் வாழ்க்கை பெரிய பீக்கில். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உங்களுடைய எழுத்தை திரையில் கொண்டு வர்றதுக்கு என்னென்ன சவால்கள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது நீங்கள்? சார் பொதுவாக எனக்கு வந்து நான் ஃபிலிமை எப்படி பார்த்துட்டு இருந்தேன்னா சார், ஷார்ட் பை ஷார்ட்டாக தான் பார்ப்பேன். எனக்கு கதையை பார்க்கவே தெரியாது. இந்த கதையை படம் முடிச்சு வந்தவொடனே அந்த அவன் மேலே ஓப்பன் பண்ணி வந்து அவன் கையில் போய் முடித்தாங்க பாரு, அவன் ஃபேஸில் ஆரம்பித்து போயிட்டு கடைசியாக அந்த கையில் முடித்தாங்க பாரு, இப்படி ஷார்ட்டாக தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு கதை நவுறதே தெரியாது. அதனாலே எனக்கு கதை பண்ணணும்னு வந்தவுடனே எனக்கு பயம் வந்துருச்சு. இப்போயும் எனக்கு கதை பண்ணுறது கஷ்டம். ஆனால் இது ஷார்ட்டாக பிரித்து அதை விஷுவலைஸ் பண்ணுறது இப்போ நான் பண்ண ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, சார் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை விட பெட்டராக எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஸோ எனக்கு விஷுவலாக எடுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது சார். இப்போ உதாரணமாக அங்கே என்ன மாதிரி அந்த வந்து இதில் பெயிண்ட் பண்ணுற கேரக்டரை என்ன மாதிரி பெயிண்டிங் வேணும், என்ன கலர் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற விஷுவல் சென்ஸோடு சேர்ந்து தான் என்னுடைய திங்கிங் இருக்கும் சார். அது பேசிக்கலாக அப்படி நான் படங்களை வந்து விஷுவலாக ஷார்ட் பை ஷார்ட்டாக ஃபாலோ பண்ணதுனால, ஷார்ட்டை மட்டுமே ஃபாலோ பண்ணதுனால எனக்கு பேசிக்கலாக அப்படி ஒரு இது வந்துருச்சு. ஸோ எடுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல். சொல்லாமலே படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பாராட்டு யார்கிட்டேருந்து கிடச்சிது உங்களுக்கு? சௌத்ரி சார் வந்து கடைசியாக ஃபைனல் மிக்ஸில் வந்து படம் பார்த்தாரு. படம் வந்து ஃபைனல் மிக்ஸில் பார்த்துட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் காப்பி ரெடி பண்ணுவோம்ல சார். அதுக்கு முன்னாடி சார் நான் வந்து அவர்கிட்ட போய் காரில் ஏறும்போது சொல்கிறேன், சார் நான் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை சசின் கடைசியாக போட்டுக்கலாமா சார்? அப்போல்லாம் அது ரொம்ப ரேர் சார். ஆமாம், அது ரொம்ப பெரிய டைரக்டர்ஸ் மட்டும்தான் போடுவாங்க. நான் படத்துலேயே நான் கேட்குறேன், ரிட்டன் அண்ட் டைரக்ட் பண்ணி போட்டுக்கப்பா அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், இல்லை சார் எப்படின்னா சார் டக்குன்னு ஓகே சொல்லிட்டீங்க நீ? இல்லைப்பா நீ கரெக்டாக படம் பண்ணியிருக்க, நீ கதை சொல்லும்போதே வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்லேருந்து ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்குமே நடுவில் சார் இது இல்லை சார், இந்த 2வது சீன் சொன்னேன் இல்லை சார், அது மறந்துடுங்க சார், அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லாமல் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஃப்ளோ இருந்தது, கொஹிரன்ஸ் இருந்தது, ஃப்ளோ இருந்தது. அதனால் நீ வந்து கரெக்டாக தான் படம் பண்ணிருக்க, கரெக்டான ஒரு டைரக்டராக இருக்க, அதனால தான் நான் விட்டுட்டேன், நீ போட்டுக்கோ அப்படின்னு சொன்னார் சார். ஸோ ஃபஸ்ட்டு அப்ரிசியேஷன்னா எனக்கு ப்ரொடியூசர் சௌத்ரி சார் சொன்னதான் நினைக்கிறேன் சார். ஆனால் மறக்க முடியாத ஒரு அப்ரிசியேஷன் அப்படின்னா, அப்போ ஃபிலிமேலே எடிட்டர் எம்ஜி வல்லபன் சார் இருந்தார். அவர் 4 ஃப்ரேம்ஸில் படம் பார்த்துட்டு சொன்னார், எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சார் ஃபிலிமேலே இதுலேயே,
அதில் வந்து நிறைய எழுதி இந்த படத்தினுடைய ப்ளஸ் எல்லாம் எழுதிட்டு சசி நீங்கள் தமிழ் சினிமாவின் நிரந்தரமாகி விட்டீர்கள்னு எழுதி. அருமை, அருமையான வாக்கியம். எனக்கு இன்னும் எனக்கு வந்து நான் அப்செட்டாக இருக்கிற சமயத்துல எல்லாம் அந்த வேர்டு எடுத்து பார்த்துப்பேன். அருமையான வாக்கியம். அது என்னால் மறக்க முடியாத ஒரு அப்ரிசியேஷன்ஸ். நீங்கள் டைரக்டராக யார் காரணமோ அந்த உங்கள் தம்பி படத்தை பார்த்துட்டுன்னு சொன்னார். என்ன சார் அவங்களெல்லாம் இந்த இப்படி வெளிப்படுத்த முடியாது சார். அவங்க பெருமையாக மனசுக்குள் பெருமையாக வச்சுப்பாங்களே தவிர நீ நல்லா பண்ணியிருக்கேன்ல. எங்கேயாவது வீட்டுக்கு போகும்போது எப்போ சேலம் போனாலும் கிளம்பும்போது நல்லா பண்ணு, இது மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு. வேறு எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது. நல்லா பண்ணியிருக்கேன்னுலாம் கூட சொல்ல மாட்டாங்க, நல்லா பண்ணுன்னு சொல்லுவாங்க. தமிழ் வந்து அப்படியே தெலுங்கில் பண்ணீங்க. ஆமாம் சார். எப்படி இருந்த தெலுங்கில் இதை பண்ணும்போது, ரீமேக் பண்ணும்போது? என்னை கேட்டால் அதில் வந்து சில மாற்றங்கள் நான் பண்ணியிருந்தேன் சார். அது வந்து எனக்கு வெங்கடேஷ் சார் பண்ணும்போது அது வந்து இங்கே தெய்வமகன் சிவாஜி மாதிரி நான் ஒரு இது கொடுத்துருந்தேன் சார். இந்த மாதிரி லுக்கில் இருந்தால் இந்த கதை ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் சார். அவங்க ஷூட்டிங்க்கு நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அதை எனக்கு அது ஒத்து வரல, அப்படி பண்ணால் என்னோடய ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க சைட்லேருந்து, ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சொன்னாங்க சார். அவங்க இப்போ அது அப்படி பண்ணாமல் இருந்ததுனாலேயே அந்த படம் வந்து அங்கே பேசப்படலை சார். ஏன்னா ஒரு அழகான ஒருத்தனை பற்றின கதை கிடையாது அது. கரெக்ட். அவர் காதலிக்கிறதுலையோ அந்த பொண்ணு ஏற்றுக்கிறதுலையோ பிரச்சனையே இல்லையே. அதனால் அங்கே சரியாக போகல சார். அது ஒரு வெற்றி படத்துக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடுத்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய இடைவெளி. எதனால்? 2 விஷயம் சொல்லலாம் சார். ஒன்று, நான் ரொம்ப பயப்படுறேன் சார். நான் வந்து என்னை நம்பி வர்றவங்க ஏமாந்துடக்கூடாதுன்னு பயப்படுறேன். ஏனோ தானோன்னு ஒரு படம் பண்ணிடணும், அடுத்தடுத்து படம் பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங் இல்லை. அதுக்கப்புறம் நான் மதிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். அது தப்பாக ரைட்டான்னு தெரியல. இதனால் என்னென்னா எனக்கு வந்து ஃபைனான்சியல் செட்பேக் இருக்குது. கரெக்ட். ஆனால் நான் நிம்மதியாக இருக்கேன். நிம்மதியாக இருக்கேன், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கேன். ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒரு இடத்துல ஒரு கன்சிடபிள் ஒரு ரீசனபிள் டைரக்டர் ஆவேன் அப்படிங்கிற இடத்துல ஒருத்தன் சொன்னால் சார் வந்து பூ படத்துக்கு முன்னாடி டிஷ்யூ முடிச்சுட்டு அப்புறம் ஸ்ரீகாந்த் இதில் நம்ம ரோஜா கூட்டம் அவருடைய ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுறதா அங்கே டிஸ்கஷனில் உட்காந்துருக்கு. வெரி ஃபஸ்ட் டே போய் உட்காரேன் டிஸ்கஷனில். அசிஸ்டன்ட்டு ஒரு என்னோடய பழைய ரூம்மேட் ஒருத்தன் வந்தான், பழைய ஒரு ரூம்மேட். அவர் வந்தான், என்னடா இங்கே அப்படின்னு. இல்லைடா ஸ்ரீகாந்த்கிட்ட கதை சொல்லலான்ட்டு. அவருக்கு இப்போதைக்கு கொஞ்சம் இதில் கம்மியாக தான்டா இருக்குது, மார்க்கெட் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இப்போ ஏன்டா சொல்லிவிட்டு நீ வந்து வேறு ஆளை பாடுற, இந்த படம் எப்போ முடியும்னு தெரியாது, எப்போ ரிலீஸ் ஆகுன்னு தெரியாது, ஏன் இப்போ போய் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு. இல்லைடா நீ எப்படியும் உன் படம் தானே பண்ணுறாங்க, அதனால் நான் நம்பிக்கையோட கொடுக்கலான்ட்ருக்கு. ஏன்டா என் மேலே அவ்வளோ நம்பிக்கையான்னு கேட்டேன். அப்போ சொன்னால், டேய் நீ என்ன நினச்சிட்ருக்க, உன்னை பற்றி இத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் உன்னை ஃபாலோ பண்ணிருக்காங்க தெரியுமா, நீ என்ன பண்ணுற, ஒரு 5 பைசா பலூனை எடுத்து ஊதுன்னு வெடிக்காமல் கொடுத்துட்றாடா நீ, வெடிக்காமல் கொடுத்துட்றாடா நீ அப்படின்னா. இது எனக்கு கரெக்டாக பொருந்துகிற ஒரு விஷயத்தை, ஒரு சின்ன விஷயத்தை தான் சார் எடுத்துப்பேன். அதை வந்து வெடிக்காமல் கொடுத்துடணும், என்னால் எந்த ப்ரொடியூசர் லாஸ் ஆகிடக்கூடாது. அதான் சார் நாகரீகம் அப்படிங்கிறது வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணுறதுலையோ அதிலெல்லாம் இல்லை சார். அடுத்த மனுஷனை வந்து பாதிக்காமல் அவன் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம வாழ்கிறதுல தான் நாகரிகம். அது உயர்ந்த சிந்தனை. அதான் சார், எவ்வளோ பேர் அடாப்ட் பண்ணுறாங்க. அதான் சார். இல்லை என்னுடைய படமும் அப்படி தான் இருக்காங்க. இருக்கிற சமூகத்துக்கு நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இருக்கிற சமூகத்தை இன்னும் கீழே எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் சார் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்து ஒரு ஹீரோஸ்ட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே லேட் ஆகுது சார். அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் சார் லேட்டாக பண்ணுறதுக்கு. பொதுவாகவே வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டராக வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். நீங்கள் ஆஸ்கர் ரவிச்சந்திரனை பார்த்ததுக்கப்புறம் ரோஜா கூட்டம் எழுதிங்களா, இல்லை ரோஜா கூட்டம் கதையோடு தான் அவரை சந்திச்சிங்களா? இல்லை, ரோஜா கூட்டம் கதையோடு தான் சார். நான் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் போகலை அப்படின்னா, ரவிச்சந்திரன் சாரை பார்க்கலன்னா, இப்போ நீங்கள் என்னுடைய எல்லா படத்தில் நான் வந்து 8 படம் பண்ணியிருக்கேன் சார். இதில் 6 மியூசிக் டைரக்டர், 9வது படம் சார் இது. 6 மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் சார். இந்த நாலேஜ் எங்கேருந்து கெயின் பண்ணேன், சத்தியமாக ரவிச்சந்திரன் சார்கிட்ட தான் கெயின் பண்ணேன். எனக்கு நான் சினிமா மியூசிக் பற்றி எதுவுமே தெரியாது. படத்தில் சினிமாவில் வந்து மியூசிக்கே இருக்கக்கூடாது,
சாங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற படம் தான் பண்ணணும், சாங் இல்லாமல் தான் படம் பண்ணணும்னு நினச்சி வந்தவன் நான். ஆனால் அந்த கேம்பஸ்குள்ளே, ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் கேம்பஸ்குள்ளே போன உடனே ஒரு ஓப்பனிங் சாங் எப்படி இருக்கணும், 3வது சாங்கு ஃபாரின் சாங்காக இருந்தாலும் யூரின் சாங் தான் அதுன்னு இது கற்றுக்கிறது, இப்படி ஒவ்வொரு சாங்க்கும் என்ன பவர் இருக்குன்னு அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு சார். ராஜா கோட்டத்திலே என்ன சாங்ஸ். அது கூட எனக்கு ஸ்டான்லி ஹெல்ப் பண்ணார். ஸ்டான்லிக்கு நல்ல மியூசிக் சென்ஸு. ஸோ உண்மையாலுமே நான் அங்கே ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் போய் இப்போ அங்கே படம் பண்ணல, 2 படம் பண்ணியிருக்கேன். 2 படத்துலையுமே வந்து டிஷ்யூமும் சரி இதுலேயும் சரி சாங்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நான் அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் சார். சாங்க்கு அவர் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணார் சார். போய்ட்டு என்னை காரில் கூப்பிட்டு போயிடுவார். எனி பஸ் ஸ்டாண்ட், ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் கார் விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு, விண்ட்ஷீல்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டு கேட்பார். பஸ் ஸ்டாப்பில் இருக்க யாராவது ஒருத்தர் வந்து சார் இது என்ன படம் சார் கேட்கலட்டா அந்த பாட்டு ஓகே கிடையாது. என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க. அந்த பாட்டு ஓகே கிடையாது. 13 சாங் ரெக்கார்ட் பண்ணேன் சார். இது ராஜா கூட்டத்தில் 13 சாங் ஓகே பண்ணேன். 13 சாங் 8-9 சாங் ரெக்கார்டே பண்ணோம். அதில் 6 சூஸ் பண்ணேன். ஆப்பிள் பண்ணி நாங்கள் எடுத்தோம். அதில் வந்து பயங்கர டார்க் இந்த மாதிரி மேல போய் ஷூட் பண்ணேன் சார். இதில் கர்நாடகாவில் ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் கருத்து ஒரு மாதிரி ரொம்ப பேட் ஆகிடுச்சு. அந்த இது அவர் பார்த்தாரு, சுப்ரகீத்தில் பார்த்தாரு சார் சாங்கை. படம் பார்க்க மாட்டார் சார், சாங்கை மட்டும் தனி 4 சாங் கொண்டு வான்னு சொல்லிட்டு சாங் மட்டும் பார்ப்பார் சார். அதை பார்த்துட்டு இல்லை நீங்கள் இது ரீஷூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்களை குழு மணாலி அனுப்பிச்சார். அந்த பாட்டு ரொம்ப ஆர்டிஸ்டெல்லாம் கொஞ்சம் இன்னும் கூட நல்லா வரணும், நீங்கள் அங்கே போய் ஷூட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். ஸோ அந்த மாதிரி பாட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டர் சார் ரவி சார். முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாகவும், முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறது, நல்ல மனுஷனாகவும் இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அதனால் அப்படி அமைஞ்சிருச்சு. ஸ்ரீகாந்த் யாருடைய தேர்வு? என்னுடைய தேர்வு தான் சார். அந்த பையனை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு அப்போ இருந்த நாலேஜில் வந்து எனக்கு அழகாக இருக்கான்னு தெரியுது. ஆனால் என் மனசு வந்து வேண்டாம், எல்லாம் வேண்டாங்க, வேறு ஆளை பாருங்கள், வேறு இதை பார்க்கலாம், புதுமுகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ஆளை தேடிக்கிட்டே இருக்கேன். ஆனால் மனசுக்குள்ளே இவன் நல்லா இருக்கான், இவன் கரெக்டாக இருக்கிறான்னு சொல்லுது. கடைசியாக வந்து என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு தான் வின் பண்ணுச்சு, இல்லை அவன் தான் கரெக்டானு சொல்லி அந்த மாதிரி ஒரு இது இருந்தது சார். ஆக்சுவலி அது வந்து நான் பிரகாஷ்ராஜ் சார்கிட்ட கதை சொல்லும்போது அவர் தான் சொன்னார், சசி தயவுசெய்து இந்த கதை நல்லா இருக்குது, தயவுசெய்து புதுமுகம் போ. எனக்கு சொல்லாமலையில் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர். ஸோ தயவுசெய்து புதுமுகம் போன்னு சொன்ன பிறகு தான் அவன் நியூ ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தேன் சார். எப்படி இந்த பிரகாஷ்ராஜோட ஒர்க் பண்ணாங்க? அவர் என்ன அதில் ஏதாவது ஒரு புது விஷயம் இருந்துச்சா அது சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிற கேரக்டர் சார். அது சம்பளம் இதெல்லாம் கூட அடுத்தபடியாக தான் அவர் சொல்லாமலையில் அப்படி தான் வந்தார். சின்ன கேரக்டர் எனக்கு தெரியும், சூப்பர் குட் ஃபிலிம்ஸாக இருந்தாலுமே இந்த கேரக்டர், இந்த கதை வந்து ரொம்ப நல்லா இருக்க கதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நடித்து கொடுத்தார் சார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்பயும் ஜென்யூனான ஒரு ஃப்ரெண்டில் அவர் ஒருத்தர் சார். நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல ஃப்ரெண்ட். முதல்ல 2 படங்கள் வெற்றி பெற்றதுக்கு பின்னாலேயும் அந்த பூ கதையை படமாக்குறதுல என்ன தயக்கம் இருந்தது? அந்த கதையை பண்ண முடியாமல் ஒரு ஆக்ஷன் ஃபில்மிலிருந்து ரமன் சார் ஸ்டுடியோவில் பாரதிராஜ் சார் இருக்கார், லிங்குசாமி, முருகதாஸ், நான், வேறு சில டைரக்டர்ஸ். இவங்க வந்து நம்ம அசோசியேஷன் விஷயமா அவரை பார்க்க போகிறோம். ரெக்கார்டிங்கில் இருக்கார் பாரதிராஜ் சார். அங்கே போய் பார்த்தப்ப வாப்பா வாங்கப்பா அப்படின்னு அப்பா அவங்க யார் முருகதாஸை பார்த்து பேசுகிறாரு, லிங்குசாமி பேசுகிறாரு. முருகதாஸை பார்த்து அந்த படத்துக்கு பார்வை தான் தேர்வாக இருந்ததா, இல்லை அவங்க வந்து அமைஞ்சாங்களா அந்த படத்தில்? அந்த சீக்ரெட்டுங்கிற புக்கில் ஒன்று சொல்லுவாங்க சார், யூனிவர்ஸெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நீங்கள் ஒன்று ஆணித்தரமாகவும் உங்களுடைய மனசில் எந்தளவுக்கு ஈடுபாடு இருக்கோ, எந்தளவுக்கு பேர்னிங் டிசைர் இருக்கோ, அந்த யூனிவர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து தரும்னு சொல்லுவாங்க சார். அது மாதிரி கிடைச்சவங்க தான் அவங்க சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.